அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ட்ரெயின்ல ஏசி ஒன் கோச் அப்படி சொல்லிட்டு ஒரு கோச் இருக்கு. அந்த கோச் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சிட்டீங்கன்னா, நம்ம போடக்கூடிய அனைத்து வீடியோக்களும் உங்களுக்கு எளிதா கிடைச்சிரும். இப்போ பாருங்க, ஒவ்வொரு ட்ரெயின்லயும் பார்த்தீங்கன்னா, ஏசி ஒன் கோச் அப்படின்னு சொல்லிட்டு நான் காமிக்கக்கூடிய அனைத்து ட்ரெயின்லயுமே இருக்குது. ஏசி ஒன் கோச், ஏசி ஒன் கோச்ன்ட்டு. ஓகே. இதே ட்ரெயினை நம்ம வந்து கோச் பொசிஷனில் செக் பண்ணி பார்த்தா இந்த எஸ்சி ஒன் கோச் இருக்காது. அப்போ எஸ்சி ஒன் கோச்னா என்ன? திடீர்னு வந்துட்டு திடீர்னு போகிற கோச்சா? இதே ட்ரெயினில் நம்ம வந்து கோச் பொசிஷன், அதாவது அந்த ட்ரெயினில் என்னென்ன கோச்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்தா இந்த எஸ்சி ஒன் கோச் வந்து டிஸ்பிளே ஆகலை. அப்போ இந்த எஸ்சி ஒன் கோச்னா என்ன அப்படி சொல்லி பார்த்துருவோம். இந்த எஸ்சி ஒன் கோச் என்ன அப்படி சொல்லிட்டு நம்ம வந்து வீடியோ போடுறதுக்கு காரணம் என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம முரளிதரன் அப்படிங்கிறவரு எஸ்சி ஒன் கோச்னா என்னன்னு சொல்லுங்கள் சார் கேட்டாங்க. ஓகே, அவங்களுக்கு இதை வந்து விலாவரியாக விளக்கிட்டு ஒரு வீடியோவும் போட்டுரும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ போடுறேன். எஸ்சி ஒன் கோச்னா ஒன்றுமே இல்லை, நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற, அதாவது நார்மலாக பயணிக்கிற ஸ்லீப்பர் கோச் தான். ஸ்லீப்பர் கோச்சுக்குள்ள அதாவது அப்பர், லோயர், மிடில், சைடு அப்பர், சைடு லோயர் இருக்குங்களா, 72 சீட்டு, அதே கோச் தான் எஸ்சி ஒன் கோச் அப்படின்னு சொல்லிட்டு பேரில் இருக்குது. ஓகேவா? இந்த எஸ்சி ஒன் கோச் வந்து ஏன் வந்து எல்லா ட்ரெயின்லையும் இல்லை அப்படி சொல்லிட்டு இப்போ வந்து பார்த்துருவோம். நான் ஃபஸ்ட்டு கோச் பொசிஷன் ட்ரெயின்மேன் அப்ளிகேஷனை வச்சு உங்களுக்கு வந்து கோச் பொசிஷன் வந்து காமிச்சிடுறேன். இப்போ நான் வந்து சென்னை எக்மோர்லேருந்து கோயம்புத்தூருக்கு வந்து சர்ச் பண்ணுறேன். சர்ச் பண்ணிவிட்டு ஒரு 12ஆம் தேதி சும்மா சர்ச் பண்ணுறேன். இதில் வந்து நிறைய எக்ஸ்பிரஸ் நமக்கு வந்து டிஸ்பிளே ஆகுது. இதில் ஃபஸ்ட்டு எக்ஸ்பிரஸை நான் வந்து கிளிக் பண்ணிவிட்டு அதில் கோச் பொசிஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த எக்ஸ்பிரஸில் என்னென்ன பெட்டிலாம் இருக்குதுன்னு பார்க்குறேன். S2, S3, S4, S5 வரை தான் இருக்குது. ஏசி ஒன் அப்படிங்கிற கோச் ஒன்றுமே இல்லை. ஓகேவா? அடுத்து வேறு எக்ஸ்பிரஸை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறேன். டாட்டா இஆர்எஸ் எக்ஸ்பிரஸை நான் வந்து கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு அதில் கோச் பொசிஷன் எங்கே இருக்குன்னு சொல்லி பார்த்துட்டு இந்த கோச் பொசிஷனை நான் வந்து கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிட்டு அதில் பார்க்குறேன் S1, S2, S4 வரை தான் இருக்குது. எஸ்சி ஒன் கோச்சு இருந்த மாதிரி தெரியல. B1, B2லாம் இருக்குது. ஏசி ஒன் கோச்சே இல்லை. அப்போ எஸ்சி ஒன் கோச்சுனா என்ன? ஏன் நம்ம வந்து பார்க்கக்கூடிய ட்ரெயினில் ஒரு சில டைமில் இருக்குது, ஒரு சில டைமில் இல்லாமல் இருக்குன்னா, எஸ்சி ஒன் அப்படிங்கிறதுக்கு ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து கொடுத்துருங்க ஸ்லீப்பர் எக்ஸ்ட்ரா கோச். இப்போ ஒரு ஸ்லீப்பர் கோச் வந்து 12 பெட்டி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த ட்ரெயினில் ரஷ்ஷாக இருக்கும். அதாவது நிறைய பேர் ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணியிருப்பாங்க. வெயிட்டிங் லிஸ்ட்டு எக்கச்சக்கமாக புக் பண்ணி வச்சுருப்பாங்க. அப்போ வந்து இவங்களுக்கே தெரியும், அதாவது ரயில்வே டிபார்ட்மெண்ட்டுக்கு தெரியும். அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த கோச்சில் அதாவது 12 பெட்டி இருக்குன்னா 13ஆவதா ஒரு பெட்டியை சேர்த்து எஸ்சி ஒன் அப்படி சொல்லிட்டு போட்டு அந்த கோச்சில் வெயிட்டிங் லிஸ்ட் உள்ளவங்கள மாற்றி விடுவாங்க. இல்லைனா புதுசாக புக் பண்ண வைப்பாங்க. அப்போது ரஷ் டைமில், அதாவது தீபாவளி, பொங்கல் இந்த மாதிரி ரஷ்ஷான டைமுக்குள்ள இந்த மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரா பெட்டியை சேர்த்து அதில் வந்து புக் பண்ண வச்சு கூட்டத்தை கொஞ்சம் குறைச்சி பயணிக்க வைப்பாங்க. இதுதான் எஸ்சி ஒன் கோச்சோட ஃபுல் ஃபார்ம். இப்போ வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். எஸ்சி ஒன் கோச்னா என்ன, எஸ்சி ஒன் கோச் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலமாக டீட்டெயிலாக நான் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். அடுத்து ஒரு நல்ல வீடியோவோட சந்திப்போம். தேங்க்யூ.